கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் கவனத்தை திருப்புனாங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுலேருந்து அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா டைமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சாட்ஜிபிடி எப்பயும் 1 hour கிட்ட இருக்கும். அது 1 hour கிட்ட, மீதி 23 hours, ஜஸ்ட் 23 hours தான் ரீல்ஸ். ரீல்ஸ் நீங்க போட்டு அது மூலமா 4 பேர் ஃபேன்ஸ் கிரியேட் பண்றது அதெல்லாம் இல்ல bro. நம்ம பாக்குறது தான். நீங்க உட்கார்ந்து பாக்குறது மட்டும். ஆமா. அப்படி பார்த்து என்ன பண்ணுவீங்க? வேற எதுக்கே போக மாட்டாங்க அவங்க. எல்லாம் மைண்ட் செட் பூராமே அந்த போன்லயே மொபைல்லயே அப்படியே போயிருது. ரீல்ஸ் தள்ளுறதெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. படிப்புக்காக எதனா யூஸ் பண்றதா இருந்தா உள்ள போயிட்டோம்னாலே முடிச்சு போச்சு, நம்மளோட மைண்ட் டைவர்ஷன் ஆயிடும். அங்க நிறைய அதாவது பின்னாடி இருக்கிற ஆர்மி போர்ஸ், இந்தியன் ஆர்மி போர்ஸ் இருக்குல்ல, அவங்க என்ன போர் செஞ்சிருப்பாங்க, அதை விட மிகப்பெரிய அக்க போரா இருக்குது இந்த மொபைல் நோண்டுறவங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி என்னப்பா போன்ல பாக்குறீங்கன்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அந்த சந்தேகத்தை தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம அதன் மூலயமா அவங்க என்ன பலன் அடைஞ்சாங்க, அதன் மூலயமா அவங்களுக்கு என்ன லாபம் வந்துச்சு, இல்ல அந்த போன் யூஸ் பண்றவங்கள மத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்ற சந்தேகம் நமக்குள்ள இருக்குதுங்க. இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணணும்ல, அதுக்குதான் மக்கள் கிட்ட கேட்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போய் கேட்டு வரேன். ஒரு நாளைக்கு மொபைல் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவீங்க? ஃபுல் டே தான் ஓடிட்டு இருக்கு ப்ரோ. 24 hours இல்ல? ஆமா 24 hours. 24 hours அப்படி என்ன பண்றீங்க? ஏதாச்சும் ஒர்க்கிங் டைம்ல சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுவேன். இல்லனா இன்ஸ்டா ரீல்ஸ் தான் போயிட்டு இருக்கும். இன்ஸ்டா ரீல்ஸ் தான். எவ்வளவு நேரம் சாட்ஜிபிடிக்கு எவ்வளவு நேரம் 12 hours பிரிக்கலாமா? இல்ல சாட்ஜிபிடி எப்பயும் 1 hour கிட்ட இருக்கும். அது 1 hour கிட்ட, மீதி 23 hours, ஜஸ்ட் 23 hours தான் ரீல்ஸ். 1 hour வந்து இந்த தூக்கம் சாப்பாடு இதுக்கெல்லாம் கூட ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுவும் கிடையாது. இல்ல அதுவும் போன் வண்டிட்டு தான். அது ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு போன் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப நிறைய நேரம் யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் இப்போ இங்க ஃப்ரீயா ஃப்ரெண்ட்ஸோட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா 5-6 hours போகும் ப்ரோ. ஈஸியா 6 hours. அப்படி என்ன ப்ரோ யூஸ் பண்றீங்க? ப்ரோ இன்ஸ்டா தான் ப்ரோ. இன்ஸ்டால அப்படி என்ன ப்ரோ யூஸ் பண்றீங்க? ரீல்ஸ் சாட்டிங். ரீல்ஸ் நீங்க போட்டு அது மூலமா 4 பேர் ஃபேன்ஸ் கிரியேட் பண்றது. அதெல்லாம் இல்ல ப்ரோ. நம்ம பாக்குறது தான். நீங்க உட்கார்ந்து பாக்குறது மட்டும். ஆமா. அப்படி பார்த்து என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இதை பண்றோம். என்ன பண்றதுன்னு தெரியலையாம தான் ரீல்ஸ் பாத்துக்கிட்டு. ஆமா. சப்போஸ் அந்த ரீல்ஸ் பாக்குறத விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? விட்டுதான் என்ன பண்ணுவோம், படிப்போம். படிக்கிற டைம்ல அந்த மாதிரி ஏதாச்சும். இப்போ லீவ், இப்போ லீவ்ன்றதுனால தான் ரீல்ஸ் பாக்குறீங்க. இல்லன்னா ரெகுலரா காலேஜ் இல்லன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ ரொம்ப அந்த டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறது. காலையில 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம். அப்படிலாம் கிடையாது. சரி, இந்த ரீல்ஸ் பாக்குறதுனால என்ன பிரயோஜனமா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பிரயோஜனம் இல்ல, டைம் பாஸ் அவ்வளவுதான். டைம் பாஸ் அவ்வளவுதான். அந்த டைம் பாஸ் பண்ணி என்ன பண்றீங்க? எதுக்குமே பதில் இல்லையே ப்ரோ. ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, அப்ப அதை விட்டுடலாம்ல. அதான் கஷ்டமா இருக்கு. யாராவது கஷ்டமா இருக்கு. அதான் பிஸியா இருந்தா விட்டுரும், அவ்வளவுதான். பிஸியா எல்லாம் பார்த்து நேரம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு காலைல ஒரு 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் பார்ப்பேன். 8 மணில இருந்து 12 மணி. ஆமா, நமக்கு வியாபாரம் இந்த மாதிரி 4 மணி. ஓ, நம்ம பிசினஸ்க்காக பாக்குறீங்க. நம்ம லைன் சப்ளை இருக்கு. அந்த பிசினஸ் தவிர வேற என்ன பாப்பீங்க போன்ல? போன்ல இந்த ரீல்ஸ் போடுவாங்க, அது மாதிரி அது பாப்பேன். அந்த ரீல்ஸ் பார்த்து என்ன எவ்வளவு நேரம் ரீல்ஸ் மட்டுமே எவ்வளவு நேரம் பாப்பீங்க? ஒரு மணி நேரம் பாப்பேன், அவ்வளவுதான். 1 மணி நேரம் ரீல்ஸ் மட்டும். அந்த 1 மணி நேரம் பாக்குற அளவுக்கு, ஏன்னா ஒரு ரீல்ஸ் 30 செகண்ட் தான். 1 மணி நேரம் அந்த ரீல்ஸ் என்ன பாப்பீங்க? புதுசா இருக்கிறனால அதை பார்க்க முடியும். ஒரு 30 செகண்ட்ல பூசா காட்டிடுறாங்க, அடுத்த 30 பூசா காட்டிடுறாங்க. நீங்க பார்த்து ரொம்ப சிரிச்சது இல்ல, பார்த்து ரொம்ப அழுதது இல்ல, பார்த்து ரொம்ப பிடிச்சது பிடிச்சதா இருக்குது. நம்ம எது சொல்லுவீங்க? நல்லா புதுசா பண்றதுனால 1 மணி நேரத்துக்கு போகுது, 100 கணக்குல மேல போகுது, எதுவும் தெரியும் அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல. சரி, இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் போன் யூஸ் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தா என்ன தோணும்? அதுலயே அவங்க இருக்கிறாங்க. அவங்க வேற எதுக்கே போக மாட்டாங்க அவங்க. எல்லாம் மைண்ட் செட் பூராமே அந்த போன்லயே மொபைல்லயே அப்படியே போயிருது. வேற எதுவுமே சாப்பிடறது இல்ல, பிடிக்கிறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. அவங்க என்ன பண்ணா போன்லயே இருக்கிறாங்க. 24 மணி நேரம் போன்லயே இருக்கிறாங்க. ஏன்னா வேற எந்த வேலையும் பண்றது அந்த மைண்ட் செட் பூராமே அந்த போன்லயே போயிருது. என்னப்பா போனே பாத்துக்கிட்டு கூட படிக்கிறேன், போன். ஆமா, போன்ல படிக்கிறாங்க, போன்ல தான் படிக்கிறாங்க. வேற என்ன கேட்டாலும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் என்னன்னா அதை கட் பண்ணி போட்டு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் குழந்தைக்கு சும்மா இருப்போம், மறுபடியும் அதை எடுத்துருவாங்க. அது எடுக்க தேவையில்லாதது. ஏன்னா அளவா பார்த்தா பிரச்சனை இல்ல. அதே பண்ணா அது குழந்தைகள் கண்ணு போயிரும், எல்லாம் போயிரும். இதை போனும் கூட சேம் ப்ராப்ளம். ஆமா, கண்ணு போயிரு. குழந்தைக்கு வந்து சொன்ன கேக்குறது இல்ல.
இப்ப கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுல இருக்கும்போது போன் தொட மாட்டாங்க. நம்ம இதே வெளியில போயிட்டோம்னா மறுபடியும் அதே போன் குழந்தை 2 குழந்தை பையனோட பொண்ணுன்னு மறுபடியும் அதை எடுத்து வச்சிருவாங்க. படிக்கிறதுல கெட்டு போயிருதுல, படிக்கிறதுல கெட்டு போயிருது. என்னமா போன படிக்கிறதுனா படிங்க, படிப்பு கெட்டு போற அளவுக்கு படிக்காதீங்க. ஆனா என்ன போனை தவிர்த்துருவோம். நமக்கு போன் யூஸுக்கு தான் போகணும், நமக்கு தேவைத்து போகணும். அதுக்கு இப்ப போன்ல அல்லுவா இருக்கலாம், போன்லயே போயிருக்கலாம் எல்லாமே. குழந்தைகளாகட்டு உள்ள போய் உட்காந்துப்பாங்க. ஆமா எல்லாமே அதுதான் பண்றாங்க. மொபைல் யூஸ் பண்ணீங்களா ப்ரோ? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவீங்க? ஆவரேஜா 6 hours ப்ரோ. 6 hours ஆவரேஜா கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தை 3 பிரிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. 24 மணி நேரத்தை ஒரு 8 பாத்தீங்கன்னா வேலை செய்யணும், ஒரு 8 தூங்கணும், இன்னொரு 8 பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 6 மணி நேரத்தை நீங்க மொபைலுக்கு கழிக்கிறீங்களா? அப்படி என்ன யூஸ்ஃபுல்லா பண்றீங்க? யூஸ்ஃபுல்லா பண்றது இல்லைங்க சார். அப்படி என்ன சார் பண்றீங்க? என்டர்டைன்மெண்ட் தான். என்டர்டைன்மெண்ட் ஓகே. அது அந்த என்டர்டைன்மெண்ட்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குது? என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம், மனுஷனுக்கு தேவை இல்லன்னா நான் சொல்ல மாட்டேன். அந்த என்டர்டைன்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? பெருசா தான் கிடைக்கிறது இல்ல வேலை அதிக ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, அதுல இருந்து நான் ஃபுல்லா ஃப்ரீ ஆயிக்கிறேன் அப்படி ஏதாச்சா? இல்ல படிப்பு எனக்கு மொத்தம் போட்டு அழுத்துறாங்க, இல்ல அதுல இருந்து வெளியாகிக்கிறேன் அப்படி ஏதாச்சா? அப்படியே தான் சார். எனக்கு மோஸ்ட்லி இப்போ போனோட ஸ்கிரீன் டைமே கூகுள் மேப்ல தான் சார் வரும். நான் அதிகமா டிராவல் பண்ணுவேன். ஒர்க்குக்காக அதை பண்றீங்க? இல்ல ஸ்டடீஸ் தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் டெய்லி அதிகமா டிராவல் பண்ணுவேன். காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போற டிராவலே ஜாஸ்தி. அந்த டிராவலுக்கு மொபைல்ல மேப் பாக்குறதா? இல்ல டெய்லி தானே போயிட்டு வரீங்க, ரெகுலர் தானே? ஆமா. அப்ப வழி தெரியல, திரும்பியா அது யூஸ் பண்ணணும்? அது பழகிருச்சு சார். என்ன ஜி பழகிருச்சுன்றீங்க? மேப் எல்லாம் ரீல்ஸ் பார்ப்பாங்க, இதெல்லாம் பாத்துருக்கேன். மேப் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 6 மணி நேரத்தை மேப்புக்கு செலவு பண்ணிருக்காருங்க. 6 மணி நேரமும் மேப்புக்கு வராது. மினிமம் ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரம் மேப்புக்காக, 1.5 மணி நேரம் வர்றதுக்கு, 1.5 மணி நேரம் ரிட்டர்ன் போறதுக்கு. எத்தனை வருஷமா போறீங்க? இப்பதான் சார் 1 year தான். வண்டி எடுத்தது இப்பதான். ஓகே. இதுக்கு முன்னாடி பஸ்ல தான் சார் போயிட்டு வரேன். பஸ்ல வரும்போது மேப் பாத்துக்கிட்டே வருவீங்க? பஸ்ல இல்ல. சரி ஓகே ஜி. இந்த மொபைல் யூஸ் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? நீங்க ஏதாச்சும் யோசிச்சு பாத்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் ஏன்டா இவ்வளவு நேரம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படி? ரீல்ஸ் தள்ளுறதெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. படிப்புக்காக என்ன யூஸ் பண்றதா இருந்தா அப்ப இவர் பகுத்து வச்சிருக்காரு, யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பகுத்து வச்சிருக்கீங்க. சூப்பர் ஜி. இப்படி எல்லாரும் பயன்படுத்துறாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு போன் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு போன் அதிகம் யூஸ் பண்றது பிடிக்காது. பட் என்னோட வேலையை போன்ல இருக்கனால நான் அதிகமா மோஸ்ட்லி நான் ஒரு 4 to 6 hours நான் யூஸ் பண்ணுவேன். 6 hours யூஸ் பண்ணுவேன். ஆமா, அதுலயும் கம்யூனிகேஷனுக்காக மட்டும், அதனாலதான் ப்ளூடூத் இருக்கும். மற்றபடி உங்களை டிக்டாக் ரீல்ஸ் அந்த மாதிரியான சோசியல் மீடியால நான் வேஸ்டா யூஸிங்கே கிடையாது. அதுல மோஸ்ட்லி இருக்காது. நான் சோசியல் மீடியா நான் பாப்பேன்னா எதுக்கு மட்டும் தான் நியூஸ்னா மட்டும்தான், அதுவும் யூடியூப்ல மட்டும் தான் பாக்குறது. ஏன்னா இன்ஸ்டால உள்ள போய் நியூஸ், அதுலயும் நியூஸ் இருக்கு. பட் அதுல நியூஸ் பார்த்தோம்னா நம்ம அது உள்ள போயிட்டோம்னாலே முடிஞ்சு போச்சு, நம்மளோட மைண்ட் டைவர்ஷன் ஆயிடும். அங்க நிறைய எல்லாமே பரவாயில்ல ப்ரோ. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கிறீங்களே நீங்க. இது மோட்டிவேஷன்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது எப்படி சொல்றேன்னா, அதுல இருந்து ஒரு எஸ்கேப் ஆகுறது ஒரு சான்ஸ் தான் சொல்றேன். மோட்டிவேஷன் கிடையாது. மோட்டிவேஷன் ஒர்க்கே போன்ல நம்ம ஏதாச்சும் படிக்கணும், இல்ல ஏதாச்சும் ஒரு மெசேஜ் மட்டும் பாத்துட்டு வரணும் வந்தா ஒரு நோட்டிபிகேஷன் வருது, அதை தொட்டா புஷ்னு நம்ம உள்ள போயிட்டு உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த நோட்டிபிகேஷன் வரக்கூடாது, நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இது நல்ல ஐடியாவா இருக்கு. எல்லாரும் இதை ட்ரை பண்ணீங்கன்னா நல்லது. போன் வந்தா மட்டும் எடுத்து பேச வேண்டியதான். போன் அதுக்கு நம்ம போன் அவசியம் இல்லைன்னு சொல்ல. இந்த டெக்னாலஜி, இந்த காலத்துல டெக்னாலஜி எவ்வளவு உயர்ந்துருச்சு. பட் போன்லயே நம்ம உள்ள போயிட்டோம் முடிஞ்சுச்சுன்னா அந்த ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. ரியல் லைஃப்ல நிறைய நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வந்தா இந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸ்ல வந்தா தான் நமக்கு கிடைக்கும். போன் வீட்டுல இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. இது உலகம் எவ்வளவுதாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான் உலகங்கிறதே முடிஞ்சு போச்சு. ஆமா, ஒரு நாளைக்கு 4 hour 5 hour எல்லாம் யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்? அதுக்குதான் நான் என்னோட ஒர்க்கு போன்ல நான் இருந்தாலுமே, ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலுமே நான் வெளியே தான் பேசுவேன். இந்த மாதிரி மாட்டிட்டு வெளியே பேசினாலுமே அது எனக்கு ஒரு பெருசா ஒர்க் உள்ளே அடைஞ்ச மாதிரி தெரியாது இல்லையா? வெளியே பார்த்தா நேச்சுரலையும் ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். ஜென்சில வருவீங்களா இல்ல எப்படி? நான் ஜென்சி செட்டு தான் வருவேன். ஜென்சி தான். ஆமா, ஜென் செட் தான். ஆமா. இதுலயும் ஒண்ணு இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வழக்கம் ஆரம்பத்துல இப்பயே நிறைய பேர் ஏதாவது ஒரு அவேர்னஸ் தான். என்னன்னா அது உள்ள போயிட்டு அது ரொம்ப மென்டலி சிவியர்லி அது ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது நம்மள அவ்வளவுதான். உண்மையா சொன்னா இதுதான் நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அது எப்படி அதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி இதுல உலகி கிடக்குறாங்கல்ல, அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே இல்ல. அவங்க யூஸ் பண்றாங்க. ஒண்ணுமே பண்ண வேணாமா ப்ரோ? நான் இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒண்ணும் வேணான்றீங்க. ஒண்ணுமே இல்லன்னா அடுத்து சொல்ல வரேன். பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். சின்ன விஷயம் தான் சொல்றேன். இப்ப 8 hour யூஸ் ஒரு 10 hour அதுவும் கேம் இந்த சோசியல் மீடியால இருக்கவங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு
அவங்க ஆசை ஏதாவது இருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஜெயிக்கணும்ட்டு, கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் கவனத்தை திருப்புனாங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுலேருந்து அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா டைமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. டேக் டைவர்ஷன் மட்டும் எஸ், அதான் கரெக்ட் தான். டேக் டைவர்ஷன் அந்த மாதிரி அவங்க எடுத்தாங்கன்னா ஃபோன்லேயே பார்த்துட்டு அதை பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முடிச்சு போச்சு, வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. நம்ம ஒன்லி ஃபார் த ஃபோனோட அடிக்ஷன் மட்டும் தான் ஆகிடும், ஃபோனுக்கு மட்டும் தான் அடிக்ஷனு. அதனால பல பேரோட வாழ்க்கை வந்து இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு தான் இருக்கு, சீரழிஞ்சிட்டு இருக்கு. பல பேர் குடும்பங்கள் அழியுது, வாழ்க்கை அழியுது. அதனால வாழ்க்கையே அழியுது, மொத்தமா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னும் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு ஒரு கணிப்பை நம்ம ப்ரெடிக்டே பண்ணியிருக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் இருக்கும், பயங்கர மோசம். அதனால சொல்றேன், கொஞ்சம் அந்த பக்கத்து அவங்களோட ஹாபிஸ் பக்கம் கொஞ்சம் டைவர்ஷன் பண்ணிட்டு அதுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்லணும். சவாரி இருக்கும்போது வேலையை பார்ப்பேன், சவாரி முடிஞ்ச அப்புறம் சும்மா ஃப்ரீயா இருக்க டைம்ல. ஃப்ரீயா இருக்கிற டைம்னா ஒரு மணி நேரம், ஒரு நாள் முழுக்க கணக்கு பண்ணா ஒரு மணி நேரம் வருமா? 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் வருமா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளவுதான். 3 மணி நேரம் வருமா? இல்ல ஏத்திக்கிட்டே இருக்கீங்களே. 3 மணி நேரம்லாம் ஆகாது, ஒரு 2 மணி நேரம். அப்படி அந்த 2 மணி நேரம் என்னென்ன பாத்துருப்பீங்க? இன்ஸ்டா, வாட்ஸ்அப், இன்ஸ்டா தான் மோஸ்ட்லி பாக்குறதோ? இன்ஸ்டா பார்ப்பேன். ஏன் இன்ஸ்டா பாக்குறீங்க? இன்ஸ்டா பார்த்து அப்படி என்ன கிடைச்சிருப்போம்? ஏன்னா சோசியல் மீடியா இப்ப எல்லாம் இந்த அரசியல், இப்போ அரசியல் பாக்குறீங்களா? அரசியல் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? நாட்டு நடப்பு சொல்லுங்க ஒரு 2 வாரத்தை. நாட்டு நடப்புன்னு எதை பத்தி தான் இப்ப செந்தில் பாலாஜி கேஸ் போயிட்டு இருக்கு, அதை ரீசெண்டா தான் பார்த்தேன். வேற இப்போ அந்த இவரை கூட ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் அவரு, அதை பார்த்தேன், கைது பண்ணிருக்காங்க. அதை பார்த்திருந்தோம். அதான் பரவாயில்ல, அப்டேட்டடா இருக்கீங்களா? சோசியல் மீடியா பாக்குறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு போலியே. இருக்குதான். நல்லதா கெட்டதா? இப்ப இருக்கிற அரசியல ஃபர்ஸ்ட்லாம் பார்க்க மாட்டோம், இப்ப அரசியல பாக்குறது சோசியல் மீடியால இருக்கிறதுனால பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்தா நம்ம செய்தி அதெல்லாம் பாத்துருவோம், வெளியில வர்றதால போன் தான். வீட்டுல இருந்தா டிவி போட்டு உட்காந்து பாத்துருப்பீங்க. அப்ப அது இல்லாம இருக்க முடியாது, ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு அறிவு தாகம் இருக்குதா? அதெல்லாம் மேட்ச் என்ன கிரிக்கெட் என்ன பாக்கலாம், அதான் அது என்ன பாத்துட்டு இருப்பேன். ஓகே, அப்ப நீங்க உங்க செல்போன் பயன்படுத்துறதுல பிரயோஜனமா தான் பயன்படுத்துன்னு சொன்னீங்க. ஆமா, நம்ம இது வரைக்கும் கேட்டதுலயே பிரயோஜனமா ஒரு செல்போனை பயன்படுத்துறதா அது அண்ணன் மட்டும்தான்.